1 2 3 4 4 முட்டையும் பேக் பண்ணி 4500 செலவில் டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். ட்ரஸ்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட முட்டை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் தடை செய்யப்பட்ட மருந்தான நைட்ரோஃபியூரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க முடிவை சொல்லியிருந்தாங்க. அந்த எக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் எக்ஸ் ஃப்ரம் லோக்கல் ஃபார்ம் ஸ்ட்ரைட் டு யூ, அதாவது ஃப்ரெஷ்ஷான முட்டைகளை உள்ளூர் பண்ணையிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வரிசையாக கேட்டிருந்தாங்க, உள்ளூர் பண்ணைனா இப்போ நம்ம சாப்பிட்ற முட்டையிலையும் இது இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நம்மளோட வீடியோவில் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். மற்ற பேச்சஸ் இருக்கும் இல்லையா, முட்டை தயாரித்த பேச்சஸ், அதெல்லாம் எடுத்து நீங்கள் ரேண்டமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு FSSAI அதுக்கான முடிவை தெளிவாக அறிவிக்கணும், பப்ளிக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு வெளியிட்டாங்கன்னா மக்களுக்கான பயம் போகும்னு நம்ம கேட்டிருந்தோம். நான் பேசி போட்டிருந்த வீடியோவும் 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. ஆனால் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வியூஸை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ மெஸ்ஸி வந்தோடனே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மெஸ்ஸி பக்கம் திரும்பிடுச்சு. ஆனால் நம்மளுடைய நோக்கம் எப்போதுமே ஒரு பிரச்சனையை பேசி மக்களை பயமுறுத்துறது கிடையாது. ஹார்ட் அட்டாக் பற்றி பேசியிருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே செய்ய வேண்டிய லோடிங் டோஸ் என்ன நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹார்ட் அட்டாக் வந்தோடனே செய்ய வேண்டிய முதலுதவி CPR பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு செயல்முறை விளக்கம் கொடுத்துருந்தோம். ஒரு குழந்தைக்கு தொண்டையில் எதுவும் உணவுப் பொருள் சிக்கிரிச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோக்கிங்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் நம்ம பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் என்னோட கையில் இங்கே கருப்பாக ரத்த கசிவு மாதிரி இருந்தோடனே இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு அடுத்த நாளே போய் CBC ரத்த உறைதல் குறைபாடுக்கான பரிசோதனை எல்லாமே செஞ்சு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான காரணம், அதுக்கான தீர்வு ரெண்டுமே சொல்கிறதா நம்மளுடைய பழக்கம். அப்போ இந்த முட்டையை மட்டும் எதுக்கு விட்டு வச்சுட்டு செலவானாலும் ஆகிட்டு போகுது, நம்மளே பரிசோதனை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரஸ்டிஃபைட் நிறுவனம் எந்த லேபில் டெஸ்ட் பண்ணாங்களோ அதே லேபில் இப்போ நான் சாம்பிள் அனுப்ப போகிறேன். இந்த முட்டையை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிற ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இந்தியாவில் இருக்குது. அந்த சட்டத்தின்படி இதை பரிசோதனை செஞ்சு பார்க்குற எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. நமக்கு மன நிம்மதி தான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த முட்டை சாப்பிடும் போதும் அந்த முட்டையில் கலப்படம் இருந்துச்சு, அப்போ இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு பயத்தோட சந்தேகத்தோடு நம்ம சாப்பிட முடியாது. சந்தேகங்கிறது ஒரு கொடிய நோய். அது இருந்துச்சுன்னா சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். கணவன் மனைவிக்கிட்டையும் சரி, மனைவி கணவன்கிட்டையும் சரி சந்தேகப்படவே கூடாது. லேசான சந்தேகம் வந்தாலும் அதை ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும். அதே மாதிரி தான் இந்த முட்டை விஷயமும். டெய்லி முட்டை சாப்பிட்றோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். 1 2 நம்பர் போட்டேன் இல்லையா, 1 2 மன்னார்குடியில் வாங்கின முட்டை, நம்பர் 3 பக்கத்தில் தஞ்சாவூரில் வாங்கினது, நம்பர் 4 திருவாரூரில் வாங்கினது. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிற ஊரில் மட்டும் வாங்கினேன். எல்லா ஊர்லேயும் போயெல்லாம் என்னால் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது, அது என்னுடைய வேலையும் கிடையாது. இந்த சாம்பிள் அமிச்சதுக்கப்புறம் 7 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தோடனே அது உள்ளபடி நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அப்போ இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் முட்டை சாப்பிட்றதா வேணாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் எப்போதும் சாப்பிட்றபடி நீங்கள் சாப்பிடுங்க. இது ரிசல்ட் வர்றபடி வரட்டும். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.